முதல் வாசகம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27 இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. சலிக்கின்ற போது சல்லடையில் உண்ணி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் களன்களை சூளை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே. பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறலாமையும் எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர். அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. இரண்டாம் வாசகம். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 54 முதல் 58 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நெல்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.